இப்படி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் 1 மணி நேரம் அதுக்காக நம்ம அங்கே வெயிட் பண்ணி இவ்வளோ கூட்டின்னு வந்து அதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பாகும். ஆனால் எங்கள் ஊர்லேயே இயற்கையாக ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். வித் வாட்டர் ஃபால்ஸோட போகலாமா? வாங்க போகலாம். 3 மணி நேரம். 3 மணி நேரமாமே தோட்டக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, உங்களை விட்டதே பெரிய விஷயம். 3 மணி நேரமா உங்களுக்கு அப்படின்வாங்க. அதனால வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், வாட்டர் பாட்டில், போகிறப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி போனோம். ஏன்னா அங்கே போய் தான் பசிக்குது, பாத்ரூம் வந்து அது வருது இது வருது எல்லாத்தையும் கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக போயிடணும். ஸோ வந்து டவுலில் எடுத்துக்கிட்டோம், அப்படியே போகிறோம். போகலாமா? வந்துடும் வண்டி வருது. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு டோரா பேக்கோட மாட்டிக்கின்னு எங்கே போகிறோம்? இப்போ எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போகிறோமா? சரி, எங்கள் ஊர் பீச். ஜாலியாக வந்து மோட்டரில் குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் பூல் போகணும். 1 ஹவருக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. இவங்க குளிப்பாங்க ஒரு 4 மணி நேரம். ஆளுக்கு 400 ரூபாய் யார் வைக்கிறது? மண்ணில் அழகாக பைக்கில் போயிருக்கலாம். நடக்க வச்சு தான் கூட்டின்னு போவோன்னு சொல்லி எல்லாம் எங்களை தான் பார்க்குறாங்க. எங்கடா போதுங்க இதுங்க நைட்டி வேறு போட்டுக்கின்னு நான் வேறு குளிக்க தானே போகிறேன்ட்டு மாற்றி வேறு போட்டு வந்துக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்க போகுது. இப்போ தான் ஜஸ்ட் நவ் சாப்பிட்டு வேற கிளம்பணுமா? நடக்கவே முடியல, ஒரு மந்தமாக இருக்குது. வேறு பேக் சீக்கிரம் சொல்லுச்சு. அதெல்லாம் பேச போகுது, நான் தான் பேசணும். எனக்கும் வழி தெரியாது. எங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம். எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இது? 5 நிமிஷம். சென்டிமீட்டர் கூட இருக்காதா? அப்படி கூட கிடையாது. இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்தாலே நம்ம வீடு தான். அதுக்கே இப்படி அப்படின்றாங்க. ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் போனா இது நடக்கட்டும் கொஞ்சம் தூரம். இப்போ அந்த ஆர்வம் அதாவது ஆர்வத்தில் இருக்காங்க. ட்ரெஸ்ஸு பயங்கரமா இல்லை. சுஜனுக்கு ட்ரௌசரே தெரியல. போட்டுன்னு தான் இருக்கிறா, ஆனால் தெரியலன்னு சொல்கிறேன். பிளாக் கலர். பாதி தூரம் கடந்து விட்டோம், இன்னும் மீதி தூரம் தான் கிடக்கணும். நீ சாப்பிட்டு வாய் கொடுத்தோம். மோட்டரில் கூட போன ஆர்வத்தில் அப்படியே வந்துட்டோம். சொல்லு சுஜன், இப்போ சொல்லு சுஜன். கான்செப்ட் எடுத்தோம் இங்கே தான். கரெக்டு. செயின் தொலைச்சிருவாங்க, அதை கண்டுபிடிச்சி குழந்தைங்க கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரங்க போனோம்? ஏங்க நிறைய தென்னை மரம். எந்த தென்னை மரம்? ஒரு வழியாக நாங்கள் ஸ்பாட் எல்லாம் கண்டுபிடிச்சி மேப்பெல்லாம் பார்த்து ரூட்டை எப்படியோ தேடி பூந்துக்கு வந்தாச்சு. ஆனால் என்னென்னா வந்துட்டு இங்கே மோட்டர் போட வேண்டிய ஆள் தான் வரல இன்னும். அந்த அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? இவர் என்கிட்ட சொல்லும் போது மேலேருந்து தண்ணி ஊற்றும், கீழே தொட்டி இருக்கும். சரி, மேலேருந்து தண்ணி ஊற்றும்னு சொன்னியா? இப்போ எங்கே வந்து ஊற்றும்? ஓ இதுவா? வா செம்மையாக இது. போய் சேரில் மறுபடியும் காலை வச்சு ஒழுங்கா நாங்கள் என்ன நினச்சோம், தொட்டி இருக்கும் போல மேலேருந்து ஊற்றுவோம் ஜாலியாக. அதுல இருந்துலாம் தண்ணி வராது. ஓஸ் பைப், அது வேற ஓஸ் பைப். சரி, ஊத்துறனா தான் இருக்குது. நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்நாக்ஸ் வந்து இப்பயே காலையிடும் போல. ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. அட போவா இந்தடா. அது அவங்க 2 பேரு. இந்தா இதை அத்தைக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டா. ஸ்நாக்ஸ்ன்றது எது? வெறுப்படிக்கும் போது சாப்பிட்றது தானே. இப்போ எங்களுக்கு வெறுப்படிக்குது. அவர் வர வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். வந்தோன்னு குளிச்சுட்டு வீட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். பிஸ்கெட் கொடுமா. நல்லாதான் இருக்கலாம். வேர்த்து குழந்தை கொடுமையா இருக்குது. எல்லாம் உங்களால தான். இப்படின்னு குளிப்போம். அவர் தான் நம்மளுக்கு மோட்டர் போட போறாரு. பெரிய மனசு பண்ணி அவர்கிட்ட தான் 2 3 நாளாக கேட்டிருந்தோம். அவர் வர சொல்லிட்டாரு. நாங்கள் தான் வர முடியாமல் எங்களுக்கு வேலை வந்துனே இருந்தது. இன்றைக்கி தான் ஒரு வழியாக எங்களுக்கும் அமைஞ்சுது, அவருக்கும் அமைஞ்சுது. பாவம் அவர் வேலையெல்லாம் விட்டு வர்றாரு போலுக்குது எங்களுக்காக. நாங்கள் வேறு சும்மா மோட்டர் போட்டிங்களான்னு கேட்டுனே இருந்தோம்.
வந்து எந்த மோட்டரை போட போறாரு தான் தெரியல. நாங்களாம் ஒரு யூகிச்சு இங்கே போடுவார் அங்கே போடுவார் அங்கே போடுவாருன்னு நிறைய கணக்கு வச்சுருக்கோம். அவர் எங்கேயுமே இல்லாமல் சமமே இல்லாமல் அங்கே போய் எனக்கு இது போங்க குளிங்கன்ற போறாரு. பார்க்கலாம். மோட்டரில் குளிக்கலான்னு வந்தா படுத்துக்கிட்டே மாங்காய் பறிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கே தான் பார்த்தோம். அங்கே பாருங்க கிட்டே இருக்குது. ஆமாம், அதுவும் கொத்தாக இருக்குது. அதை நம்ம சொன்னோன்னா கண்ணு வச்சிட்டோன்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி போயிருந்தோம் இப்போலாம். ஆனால் எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாங்காவை பறிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஏங்க மருதாணி செடி தான், ஆனால் மருதாணியே இல்லைங்க, காலியாக இருக்குது. வாங்க நம்ம அப்படி போயிட்டு கிணறு மாடு வயல் போய் குளிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நம்ம கழனி, நம்மளுக்குன்னு ஒரு மோட்ரு ரூம், நம்மளுக்குன்னு வந்து ஒரு கிணறு, நம்மளுக்குன்னு ஒரு மோட்ரு, நம்மளுக்குன்னு இந்த கழனியில் விவசாயம் மாடுலாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மாங்காய் மரம் இருக்கணும். அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட போயிட்டு இப்படி கையாலேயே ஒரு மாங்காவை அப்படி பறிக்கணும்னு ஆசை. செம்மையால ஏங்க நாங்கள் ஓனர்கிட்டலாம் சொல்லிட்டோங்க, சொல்லிட்டு தாங்க பறிக்கிறோம். நாய் கொளிச்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. நாய் எங்கே நமக்கு எடுக்கிறத பார்த்தா கடிக்க வருதுன்னு நினச்சிட்டேன். வாங்க போகலாம். செம்மையால இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். மேலே பழுப்பு இருக்கா, மேலே வந்து ஒருத்தோம் நிற்க போகிறோம். பஞ்சு மரம் இதில் தான் வந்து பெட்டு செய்கிறது, தலகாணி எல்லாம் செஞ்சோன்னா எல்லாமே சாஃப்டாக இருக்கும். தலகாணிலாம் இதுலேருந்து செய்கிறதுல படுத்தாதான் தலைக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டு போதுங்க, எதுவுமே வேணாம், இந்த பிட்டு கழனி போதும் எனக்கு. ஸ்விம்மிங் பூலில் 100 ரூபாய் காசு கொடுத்து 10 பேரோட குளிக்கிறதுக்கும் காசே இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக அழகாக ஜாலியாக குளிக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ஊற்றும் போது தான் தெரியும். தமிழ் நானும் ஒரு நாள் இறக்க போகிறேன். மேலேருந்து தண்ணி ஊற்றும் போது தான் நான் போய் குளிக்க போகிறேன். அதுதான் வெயிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறேன். மேலே தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. பசங்க ஒரே ஜாலியாக இருக்காங்க. எனக்கும் எப்படா இறங்க போகிறோன்னு இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் இறங்கி குளிக்கலாமா? அது வரைக்கும் மாங்காய் வரும். ஐயோ செம சில்லுன்னு இருக்கு, கண்டிப்பாக ஜுரம் வரும் போல. செம்மையா இருக்கு. நானும் போய் குளிக்க போறேன். சுஜன் தண்ணி அந்த காது கேட்காது. சுஜன் எப்படி இருக்குது? ஜாலியா? செம்மையா ஜாலியா இருக்கான். நானும் போக போறேன். ஐயோ